எல்லாம் அந்த சிவனாண்டியும் அவங்க சித்தியும் சேர்ந்து சேர வேலைன்னு நல்லா தெரியுது. எப்பா ஊர் ஜனங்களா நம்புறாங்களேப்பா, என்ன பண்றது? வேற என்ன பண்றது? அவங்க வீட்லயே போய் முடிச்சு விட வேண்டியதான். புரியலப்பா. ஆரம்பிங்க. புரிஞ்சிடுச்சு. ஆத்தா வந்திருக்கட்டா. நாய் என்னடி பாக்குற? என்ன இவர் மேலே ஆத்தா வந்திருக்கா சொல்றாரு? உண்மை அதான் ஒண்ணும் புரியலையே. என்னது ஆத்தா வந்திருக்கியா? ஏற்கனவே ஒரு ஆத்தா வந்திருக்க. அப்ப இது யாரு? நான் தாண்டா உண்மையான ஆத்தா. நான் சொல்றத கேளு. சொல்லு ஆத்தா, என்ன செய்யணும்? பரமேஸ்வரி அம்மாவோட குடும்பத்துக்கு தாண்டா முதல் மரியாதை செய்யணும். ஏய், இந்த ஊருக்காகவும் கோவிலுக்காகவும் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்கடா. அந்த குடும்பத்து மேல வீணா பழிய சுமத்தி முதல் மரியாதை கொடுக்காம இருக்கிறது சரியில்லடா. ஏய் சித்தி, அந்த டிரைவர் பைய வழக்கம் போல வேலையை காட்டிட்டான். அந்த உதவக்கர பையில வச்சு டிராமா பண்றான். இனிமே நம்ம டிராமா எடுப்போமான்னு தெரியல. ஜனங்க ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. இப்ப சொல்லவே வேண்டாம், எல்லாரும் அந்த பக்கம் தான் சாய போறாங்க பாருங்க. ஆத்தா, என்ன ஆத்தா இது? ரெண்டு பேரும் ரெண்டு விதமா சொல்றீங்க. நாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல ஆத்தா. இதுல புரியறதுக்கு என்னடா இருக்கு? நான் என்ன சொல்றேன் அத செய்டா. நான் தாண்டா உண்மையான ஆத்தா. ஏய், இந்த ராஜா சேதுபதியோட குடும்பத்துக்கு தாண்டா முதல் மரியாதை செய்யணும். அப்பதாண்டா இந்த ஆத்தா மனசு குளிரும். இந்த ஆத்தா மனசு குளிரும். இல்ல, அந்த குடும்பத்துக்கு முதல் மரியாதை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா சாமி குத்தத்துக்கு ஆளாயிடுவீங்க. இருடி உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்ப என்ன, எனக்கு முதல் மரியாதை கொடுக்கறது தான் பிரச்சனையா? வேண்டாம், எனக்கு முதல் மரியாதையே வேண்டாம்.